காண்டா அவரை பார்த்து காண்டாவல வெளியில வந்தாங்கன்னா அவனை வச்சு செஞ்சுடுவாங்க தயட்டுவீங்க. போடா விஜய். கூட சாட்டை இந்த இடுமை காத்து என்னென்ன சொல்றாங்களா எல்லாருமே தான் சொல்றேன். போடா விஜய். எலெக்ஷன் டைம்ல பண்ணாரு, மத்த டைம்ல அதை பாக்குறாங்கல்ல. அவர் என்ன செய்யணும்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அவர் என்ன செய்யணும்னு சொன்னாரு. அதுதான் போடா விஜய். விஜய் சொல்றீங்களா? விஜய் மாதிரி போட்டு போட்டு சாட்டையா? அவனை பத்தி பேசாதீங்க, அவெல்லாம் ரொம்ப ஆளே கிடையாது. பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குதான். என்னன்னா ரொம்ப பிடிச்சது விஜய் ஆச்சுன்னா இந்த மாதிரி சூப்பரா பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? பெண்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. யாருக்கு பாதுகாப்பு? பெண்கள் பாதுகாப்பு. போதை வாய்ப்பு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்காங்க, படிப்படியாக தான். கரண்ட் பில்லு அது இன்னும் இப்போதானே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் 1000 ரூபா வந்தவங்கன்னா 4000 5000 திணறாங்கடா. நம்ம திமுக கொள்ளையடிக்குதுன்னு தாவக்கைகளை ஆட்சியை கொடுத்து அவன் 1000 ரூபா வந்துருச்சு கரண்ட் பில் அப்படின்னு நம்ம போராடி இருக்கோம். இப்போ 4000 5000 கரண்ட் பில்லை பார்த்தா எவ்வளோ பயப்படுறாங்க. அவங்க தான் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்கல்ல, 100 யூனிட் இது கம்மியாயிருன்னா அது தகுந்த மாதிரி தான் 100 யூனிட். அதிகமாக கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட், அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஏசி ஃப்ரிட்ஜு எல்லாம் வச்சிருக்கவங்களும் அது அதிகமாக தான் ஆகும். அது வந்து அவங்க அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க திமுக ஆட்சியில. 1500 வரும்போது நம்ம போராடணும். 1500 வருது கரண்ட் பில்லை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதானே, இன்னும் உள்ள ஆளுங்களாம் இன்னும் மாறல யாரும், அதே டைம்ல தானே இருப்பாங்க. அதெல்லாம் போதானே ஆட்சி மாற்றம் தரேன்னு தாவேகா வருது. அப்ப நீங்க வந்து அதுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த. அதுதானே இப்பதானே ஸ்டார்டிங், இப்பதானே 100 நாள் ஆயிருக்கு. இன்னும் படிப்படியாக தான் எல்லாம் முயற்சி பண்ண முடியும். எடுத்த உடனே மொத்தத்தை அவங்க மேல பழி போட முடியாது. உருவாக்கி எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போதையில இருந்து எல்லாமே ஃபிட்டா அதிகமாகிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்த உடனே ஒரே நல்ல எல்லாத்தையும் முடிக்க முடியாது. எல்லாமே படிப்படியா தான் எல்லாம் முயற்சி பண்ணி ஒன்னொன்னா தான் பண்ண முடியும். விஜய் தளபதி அப்படின்னு அவர் வந்ததே நல்ல விஷயம் தானே. புதுசா இவங்க 2 பேருமே வேணான்ட்டு தான் புதுசா வந்திருக்காரு. 100 நாள்ல அந்த மாதிரி விஜய் ஆட்சி குறை சொல்ற உடனே என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? அது மக்கள் கையில் தான் இருக்கு. இன்னும் படிப்படியா நல்லதான் செய்வாரு, போக தான் தெரியும். அப்படியே சரியில்லைன்னா அடுத்த வருஷம் 5 வருஷத்துல திரும்பி வேற ஆகும். தான் யாரா இருந்தாலும் உடனே செய்ய முடியாது, அது போக பார்ப்போம். இல்ல ஒருவேளை வந்து விஜய் அவரோட வந்து அவரு தப்புன்னு வந்தாரா 2 வருஷத்துல ஒரு கட்டமைப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கட்டமைப்புன்னு இல்லை, போக கட்டமைப்பு அதிகமா இருக்கு. இப்பவே இருக்கு அதிகமா, என்ன பலம் ஆயிருக்கு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் எம்பி தேர்தல் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாயிடும். இப்பவே அதிகமா சப்போர்ட் இருக்கு, மக்கள் சப்போர்ட் மெயின். மற்ற சப்போர்ட் இருக்கு, மக்கள் சப்போர்ட் தான் வந்திருக்கு. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து எல்லா கட்டமைப்பும் வச்சிருக்குது. ஆனா ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாலும் அவர் வாயால தான் எல்லா சனியும் சொல்லுவாங்கல்ல, அதுதான். கூட இருக்கிற ஆளும் சரியில்லை. கூட இருக்கிற சாட்டை இந்த இடுமை காத்து என்னென்ன சொல்றாங்களா எல்லாருமே தான் சொல்றேன். பொதுவா நான் அப்படி இல்லை. இப்ப கட்சி வரேன்னா மீட்டிங் பேசுறேன்னா கொள்றேன்னா, நீ என்ன செய்ய போற, நான் இது வந்து நான் செய்வேன் கொள்ளுவேன், மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு, பரவாயில்ல இவர் வந்தா செய்வாரு, நான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எல்லாரையும் திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு நீ திட்டுறது இல்லை. அந்த அரசியல் விமர்சனமா பண்ணிட்டு நீங்க கத்த பேசலாம். எலெக்ஷன் டைம்ல வந்து அவர் வீடியோ போட்டு ஒரு இடத்துலயும் அவர் என்ன செய்ய போறேன்னு வீடியோ போட்டு காமிச்சாரு. அது எப்படி பாக்குறீங்க? அவர் யாருமே திட்டவே இல்லை. எலெக்ஷன் டைம்ல பண்ணாரு, மத்த டைம்ல அதை பாக்குறாங்கல்ல. அவர் என்ன செய்யணும்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அவர் என்ன செய்யணும்னு சொன்னாரு. அதுதான் அது வந்து சில விஷயங்கள்லாம் அது நடைமுறைக்கு சாத்தியம் வர சொல்றது கடுப்பா இருக்காங்க. அவர் பண்றதே அப்படிதானே பண்றாரு, போட்டு பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் சொல்றீங்களா? விஜய் மாதிரி போட்டு சாட்டையா? அவனை பத்தி பேசாதீங்க, அவெல்லாம் ரொம்ப ஆளே கிடையாது. ஆனா காண்டா அவரை பார்த்து காண்டாவல வெளியில வந்தாங்கன்னா அவனை வச்சு செஞ்சுடுவாங்க தயட்டுவீங்க. அது என்ன ஒண்ணு, இப்ப அவராலதான் இப்ப அவனுக்கு பழுப்பே ஓடுது. இப்ப விஜய் பத்தி பேசினா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, விஜய் பத்தி பேசினா நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகும்னு பாக்குறாங்க. அவராலதான் இப்ப இவங்க பழுப்பு போயிடுது. பிடிக்கிறேன்னு இல்ல, கருத்தா பேசினா யாரா இருந்தாலும் பிடிக்காம இருக்காது, பிடிக்கும் தான். நம்ம அது சொல்ற விதத்துல தானே இருக்கு. ஆனா நீங்க பொதுவா வந்து கட்டமைப்புன்னா அது நாம் தமிழர் கட்சியா? இந்த கொள்கை பேச்சு இதெல்லாம் விட்டுட்டு கட்டமைப்புன்னா நாம் தமிழர் கட்சியா இல்ல டிவிகே வேணாம்? கட்டமைப்புன்னு பொதுவா ஸ்டார்டிங்ல இருந்து நானும் சீமான் ஓட்டு போட்ட ஆள் தான். ஆனா இருந்தாலும் அவர் பேச்சு நடவடிக்கை கூட இருக்கிற ஆளுங்க எல்லாமே சரியில்லை. அதாலதான் இப்ப நீங்க வந்து ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டமைப்புன்னா டிவிகேவா என்டிகே வேண்டாம்? இப்ப நிலைமை பார்த்தா டிவிகே தான். இன்னும் அதிகமா இன்னும் கட்டமைப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதான் பாக்குறீங்களா, ரெட்டலன்ற ஒரு கட்சியில இருந்து இப்போ அதிகமா யாரும் இல்லை. இப்போ முக்கால்வாசி டிவிகே பக்கம் வந்துட்டாங்க.
இன்னும் போக போக எல்லாமே வந்துடும். ஆளு கேட்கலண்ணா. ஆள் இல்ல. அதாவது பாருங்க, மண் வளம் பத்தி பேசுறது. இப்ப நீங்க ஒரு மேடையில வந்து சீமானு விஜய் அவர் நிக்கிறானுங்க. மண் வளம், கனிம வளம் இதெல்லாம் பத்தி பேசணும்னா யார் சரியா பேசுவாங்க? யார் சரியா பேசுறாங்கன்னு இல்ல, என்ன கருத்து சொல்லணுமா, எந்த விஷயம் சொல்லணுமா, ஷார்ட்டா முடிச்சு பேசிட்டு போயிடணும். யார் பேசுவாங்க? இப்ப விஜயா சீமானா அப்படின்னு யாரு? சீமான் பேசுறதுலாம் அது வந்து எப்படின்னா கதையா அடிச்சு விடுறது தான். ஆனா இல்ல, மண் தமிழ் வளம், பேசுறது ரைட்டு, பிடிச்சிருக்கு. சீமான் பேசுறாரு, அனைத்தும் பேசுவார், எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அதுல வந்து முக்காவாசி இப்ப கதையில இருந்து வர்றது தான் வரும். உண்மையில பாதி வருதுன்னா பாதி இப்போ அதை கலந்து பேசுற மாதிரி தான். முக்காவாசி புலம்பி கத்தி கத்தி பேசி அவர் தான் எனர்ஜி வேஸ்ட் பண்றாரு. இல்ல முதல்வருக்கு என்னைக்கா விஜய் வந்து மண் வளத்தை பத்தோ கனிம வளத்தை பத்தியோ ஏதாவது பேசியிருக்காரா? இதுக்கு அப்புறம் தானே பேசுவாரு. அவர் என்ன இவர் மாரி இப்ப மீட்டிங்ல டக்குன்னு போய் நின்று பேச முடியுமா? நீங்க சொல்லுங்க. சீமான மாதிரி சட்டசபையில பேசுறேன்னா அதான் பேச, அவர் என்ன பதில் உரையில இருக்கும்போது தானே பேச முடியும் சட்டசபையில. அது எந்த ஏன்னா அப்ப நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்க. ஸ்டார்டிங்ல போட்டேங்க. அப்ப ஏன்னா இப்ப யாருமே இவராவது ஒரு சீட்டு 2 சீட்டு வந்து போன்றதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்து அன்னைக்கு போட்டாங்க. அத உடனே விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படியே பாயிண்ட் இல்லை. மக்கள் பாக்குறாங்க, நம்ம ஒண்ணும் இல்லை, மக்கள் பாக்குறாங்க தெளிவா. சரி நம்ம ஒரு டைம் போட்டு நம்ம வந்து இப்ப சீமானே இப்போ வரல, ஸோ ஒரு ஓட்டு போயிடுச்சுன்றதுக்காக பார்க்க முடியாதுல்ல. சரி நமக்கு பிடிச்ச தலைவர் ஒருத்தர் வராரு, சரி நம்ம ஒரு ஓட்டு போடுவோம், உடனே ஜெயிப்பாரு ஜெயிச்சோம். ஆனா அது கடவுள் நம்ம கையில இல்ல, கடவுள் கையில இருக்கு. நீ எனக்கு பாருங்க, இந்த இடைத்தேர்தல சீமான ஒருத்தர் உள்ள போன சட்டசபை எப்படி இருக்கும்? அது இருக்காது, வரமாட்டாரு. இல்ல ஒருவேளை உள்ள வந்தாருன்னா வந்தாருன்னா வெளியில பேசுற மாதிரி உள்ள பேச விட மாட்டாங்க. ஏன்? அது அந்த பாயிண்ட் வச்சு பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆனா எப்படி பேசுவாருன்னு நினைக்கிறேன். எப்படி பேசுவார்ல, வெளியில எப்படி பேசுற, இப்படி கை தட்டி பேச அப்படி பேசலாம் அங்க முடியாது. நம்மளுடைய தொகுதிக்கு என்ன செய்யற அந்த உடைய கோரிக்கை சொல்லலாம், அவ்வளவுதான். இந்த சட்டசபை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க வந்து சீமான் ஒரு ஆள் வந்தா பயப்படணும்னு நினைக்கிறீங்க? பயப்படாதா? இவங்களை கண்டே பயப்படாதவங்க அவங்கள கண்டா போயிடுவாங்க. திமுக அப்படி யாரும் பேச மாட்டாங்க. சீமான் அளவுக்கு யாரும் பேச சீமானே சப்போஸ் எடுத்து வைக்கிறாங்க. சரி பாயிண்டே கூட ரைட்டு, சீமானே ஜெயிச்சுட்டு வருவோம் சட்டசபைக்கு வரட்டும். நீங்களே பாருங்க, சீமானு வெளியில இருக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் மக்கள் அதுல தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு சீமான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தா வரமாட்டாரு. வந்தா வந்தா அப்புறம் பார்ப்போம்.